ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். எல்லார் வீட்லேயுமே பெருங்காயத்தூள் டப்பா வாங்குவீங்க. ஆனால் காலியான பிறகு அந்த பெருங்காயத்தூள் டப்பாவை தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு பொருளாக மாற்றுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் காலி பெருங்காய டப்பா இருந்ததுன்னா அதை தூக்கி போடாமல் அதை யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பெருங்காய டப்பா காலியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு நார் போட்டு கழுவுனீங்களா இந்த பிரிண்டிங் எல்லாமே போயிடும். சில பெருங்காய டப்பாவில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதை பிச்சு போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பெருங்காய டப்பா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற பெருங்காய டப்பா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூர் ஒயிட் ஆகிடும், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இதை நாம் இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஃபேன்சி டேப் வாங்கியிருக்கேன். பாருங்கள், கோல்டன் கலரில் ஃபேன்சி டேப் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த டேப்பை இந்த பெருங்காய டப்பாவில் சுற்றி வரா மாதிரி ஒட்டிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த இடம் வந்துருச்சு. இப்போ நாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு லைன் வரா மாதிரி. பாருங்கள், ஒரு லைன் கரெக்டாக ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணிடலாம். கோல்டன் கலர் ஃபேன்சி டேப்பை நான் ஃபுல்லாக ஒட்டி விட்டுருக்கேன். இது நல்லா திருகிற இடம் பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடியும். இந்த இடம் மேலே வராமல் சைடில் கரெக்டாக ஃபினிஷிங் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு லேயராக ஒட்டிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே சேர்ந்தாப்போல் நம்ம ஒட்டினோம்னா கிராஸாக வரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த டேப் ஓட்டுறது பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரில் பெயிண்டிங் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா டிசைனிங் பண்ண தெரியும்னா நீங்கள் டிசைனிங் கூட நல்லா பண்ணிக்கலாம். நான் இந்த டேப் மட்டும் ஓட்டியிருக்கிறேன். இதுவே பார்க்குறதுக்கு கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ண மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள், நல்லா சூப்பராக டெக்கரேட் ஆகிடுச்சு. இப்போ டாப்பில் நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இந்த டாப்பில் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க, ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோனாக வச்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல எத்தனை ஸ்டோன் வைக்க முடியுமோ அத்தனை ஸ்டோன் வச்சுக்கலாம். நான் சின்ன ஸ்டோன் 6 ஸ்டோன் வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் இது காயணும். பாருங்கள், பெருங்காய டப்பாவில் நம்ம ஒட்டின ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பெருங்காய டப்பாவை நம்ம சால்ட் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். பெருங்காய டப்பா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணும்பொழுதே ஒரு ஹோல்ஸ் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டு தான் பெருங்காயத்தை யூஸ் பண்ணி காலி பண்ணியிருப்போம். இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம சால்ட் கொட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டப்பா உள்ள கொட்டுறதுக்கு இந்த ஹோல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சால்ட்டு தெளிக்கிறதுக்கு இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ண முடியாது, அதிகமாக சால்ட்டு வெளியே கொட்டும். அதனால் இது பக்கத்துலேயே இன்னொரு ஹோல்ஸு போட போகிறோம். இந்த ஹோல்ஸ் மூடுற மாதிரி திருவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி திருகிட்டு இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட போகிறோம். நான் இந்த சின்ன திருப்புளி இருக்குது, இதை நான் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இதில் தான் வச்சு இங்கே ஹோல்ஸ் போட போகிறேன். பாருங்கள், நான் திருப்புளியை ஹீட் பண்ணிட்டு வந்துட்டேன். சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஹோல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சமாக தெளிக்கிறதுக்கு இந்த சின்ன ஹோல்ஸ் சரியாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தெளிக்கணும்னு பொழுது கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் போடணும். கொஞ்சம் தள்ளி நம்ம பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், பக்கத்துலேயே நான் இன்னொரு பெரிய ஹோல்ஸ் போட்டுட்டேன். உங்களுக்கு சால்ட்டு அதிகமாக தெளிக்கணும்னா நீங்கள் சின்ன ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெரிய ஹோல்ஸில் தெளிச்சிக்கலாம். இல்லை சால்ட்டு நிறைய அதிகமாக வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஹோல்ஸுமே நீங்கள் ஒன்றா வச்சுட்டு தெளிச்சிக்கலாம். இல்லை சால்ட்டு ரொம்ப குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சின்ன ஹோல்ஸில் தெளிச்சிக்கலாம். ஆக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நாம் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தான் நான் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி 2-3 ஹோல்ஸ் கூட போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 2 ஹோல்ஸ் போதும், அதனால் நான் 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம சால்ட் ஃபில் பண்ண போகிறோம். இந்த பெரிய ஓப்பனை நம்ம வச்சுக்கலாம். நான் புனல் வச்சு தான் சால்ட்டு கொட்ட போகிறேன். உங்கள்கிட்ட புனல் இல்லைன்னா நீங்கள் பேப்பர்லேயே புனல் மாதிரி செஞ்சுட்டு கூட கொட்டிக்கலாம். இந்த ஹோல்ஸில் இந்த புனலை நான் செட் பண்ணிட்டேன். சால்ட்டை ஸ்பூனில் அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். ஒரு அரை டப்பா கொட்டிக்கிட்டால் போதும், தெளிக்கிறதுக்கு அப்போ தான் நல்லா ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க, இல்லைனா சால்ட் இறங்காது. ஏன்னா ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் ஸ்பூன் காம்போ போட்டு குத்தி விடுறேன், இல்லைனா உள்ளே இறங்க மாட்டேங்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அரை டப்பா ஃபில் பண்ண போகிறேன். நீங்களும் அரை டப்பா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தெளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல ஃப்ளோ ஆகும். சால்ட்டு தேவையான அளவு நான் கொட்டிட்டேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட்டு தெளித்து காட்டுறேன். பாருங்கள், நான் சின்ன ஹோல்ஸில் தான் தெளிக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சால்ட்டு நமக்கு ஃப்ளோ ஆகுது.
லைட்டாக தான் வருது பாருங்கள். இதே நம்ம பெரிய ஹோல்ஸில் வச்சு தெளித்தோன்னா கொஞ்சம் அதிகமாக வரும் பாருங்கள், அதிகமாகவே தெளிக்க வருது. இது மாதிரி சால்ட்டு நம்ம இதில் கொட்டி வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிடும் பொழுது சால்ட்டு கம்மியாக இருந்தால் நம்ம தெளித்து சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முட்டை ஆம்லேட் போடும் பொழுது, முட்டை ஆஃப் பாயில் போடும் பொழுதுலாம் நம்ம சால்ட்டு தெளிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போயிட்டு டப்பா புதுசாக வாங்கி காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பெருங்காய டப்பாவை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் டைனிங் டேபிளில் கூட இந்த டப்பாவை வச்சு யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பழைய பெருங்காய டப்பாவை தூக்கி போடாமல் நம்ம சால்ட்டு தெளிக்கிற டப்பாவாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமையலுக்கு தெளிக்கிறதுக்கு கூட, நீங்கள் பொரியலுக்கெல்லாம் தெளிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய பெருங்காய டப்பாவை கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. நீங்கள் டெக்கரேட் பண்ணிட்டும் யூஸ் பண்ணலாம், டெக்கரேட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இது உங்கள் விருப்பம்தான். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய காலியான பெருங்காய டப்பாவை எப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்றுறது அப்படின்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.